ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிசன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டீங்க, எவ்வளோ பாஸ் மார்க் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ரீவியஸாக நம்ம பேப்பர் வந்து ஈஸியாக, மாடரேட்டாக, டிஃபிகல்ட்டாக அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டு நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் என்ன, குவாலிஃபிகேஷன் மார்க் என்னவா இருக்கும், அதை பொறுத்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, நம்ம ப்ரொடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம கிடைச்ச டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ மொதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஜென்ரலாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீட் வந்து ஜென்ரலைஸ் ஆனது அந்த டைம்ல தானே. ஸோ 2020 எடுத்துக்குவோம். 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 147 குவாலிஃபிகேஷன் மார்க்காக இருந்துச்சு. அது எடுத்தால் தான் பாஸ். அப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசினா யாருன்னு தெரியுதுன்னா தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாரும் கிடையாது. ஒரு பக்கம் பிசி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பக்கம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து கிட்டத்தட்ட 113 மார்க்காக இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 நிலவரப்படி. இப்போ ஜஸ்ட் ஒரு இயரை நம்ம எக்ஸ்ட்ரா கடந்து வருவோம். 2021க்கு ஜம்ப் பண்ணோம்னா இங்க பாருங்க, 2021 138 அது டிக்ரீஸ் ஆயிருக்கு. பேப்பர் டிஃபிகல்ட் லெவல்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அது இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 138 டச் பண்ணியிருக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே டைம்ல கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 2020 பேப்பர் வந்து ஈஸி, அதுவே இந்த 2021 பேப்பர் வந்து மாடரேட். ஏன் சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும் இந்த பேப்பர்ல. ஸோ 138 ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் மார்க்காக இருந்திருக்கு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் இன்கேஸ் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது 108 இருந்திருக்கு. நெக்ஸ்ட் லெவல்ல பாருங்க, இந்த கட் ஆஃப் டிசைட் ஆகுறது உங்களுக்கு புரிய வரும். பேப்பர் மட்டும் கிடையாது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ 2022 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. அதனால பாருங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு 117 அந்த கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. 117 எடுத்தாலே பாஸ் மார்க் தான். அதே ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 93 மார்க் வந்திருக்கு. 93 மார்க் எடுத்தாலே அப்போ பாஸ் தான். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் கட் ஆஃப் குறைஞ்சிருந்துச்சு குவாலிஃபிகேஷன் மார்க்ல. ஆனா ஓவரால் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க அவங்கள பொறுத்து கட் ஆஃப் ஓவரால இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இப்போ 2022 113 அப்படிங்கிறது பாஸ் மார்க்கா 2022 இருந்திருக்கு. ஓபிசி, எஸ்எஸ்டிக்கு 93 இருந்திருக்கு. அப்போ வரக்கூடிய வருஷங்கள் பார்க்க 2023 நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டோம்னா 2024 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்போ மாடரேட்டில் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கிரியேட் பண்ணுறது உங்கள் ப்ரிப்பரேஷனில் தான். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நியூ மெத்தடாலஜியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரீம் பேட்ச் என்டிஏ கொடுத்த சிலபஸ் பிளஸ் என்சிஆர்டியை பேஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸா இருக்கும். அது போக இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிக்கங்க. நீங்க வேற ஒரு அகாடமில ஜாயின் பண்ணா கூட இந்த டீட்டெயில்ஸ் அங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லித்தரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் குறையுதுன்னா அது உங்களோட மிஸ்டேக்கே கிடையாது. பயாலஜியில மார்க் எடுத்துறீங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஏன் தெரியுமா குறையுது? ஏன்னா நீங்க உங்களோட குவாலிட்டியை பயாலஜியில கொடுத்துட்றீங்க. ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து அது அகாடமியோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டாஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களை வந்து கைட் பண்ணி உங்ககிட்ட இருந்த மார்க்கை அவங்க எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம அகாடமி அந்த மாதிரி ஒரு அகாடமி அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்சிஆர்டியில் ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறோம். 37 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் சொல்லிக் கொடுக்குறோம். இம்பார்ட்டன்டான ஜிஇ கொஷின்ஸ், என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் அட்மிஷன் போடாதீங்க, சீக்கிரமாக அட்மிஷன் போட்டீங்க. ஃபுல் டெஸ்ட் 60+ ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். யூனிட் டெஸ்ட்டும் எவ்ரி சாப்டர் நீங்க எழுதிக்கலாம், டிபிபியா போயிடும். அப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா ரிப்பீட்டர் பேட்ச்ல கொடுக்குறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்ல இருந்து படிக்கிறேன், நான் 11th படிக்கிறேன் சார், 12th படிக்கிறேன் சார், நான் இப்படிருந்து ஃபவுண்டேஷனை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ப்ளஸ் நான் ப்ராப்பர்லி ஈவினிங் வந்து படிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவினிங் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியோட நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நானும் கிளாஸஸ் எடுப்பேன், நான் மானிட்டர் பண்ணுவேன் ஒரு ஸ்டூடெண்ட்டையும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க
டேரெக்டாக வர ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி தரோம். கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. இது 1 இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நாங்கள் உள்ளே ரெடி பண்ணி தரோம். நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ அப்போது ஆன்லைனில் எனக்கு வரக்கூடிய ரிப்பீட்டர்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறோம்னா, டெய்லி ஈவினிங் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11th சரி 12th கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நீங்கள் இப்பயே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் 11th படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீஸ் தான் கொடுத்துருக்கோம், அஃபோர்டபுளான ஃபீஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11th இருந்தே ஒரு ப்ராப்பரான டீச்சிங் ஸ்டார்ட் பண்ண, ஒரு ப்ராப்பரான லேர்னிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டீச்சிங்னா என்ன, லேர்னிங்னா என்ன, இதுக்கு நடுவில் நம்ம எப்படி வந்து கற்றுக்க போறோம்னா 11th கற்றுக்கங்க. நீங்கள் இயர் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே நம்ம 650+ கிராக் பண்ணணும். 650+ அப்படிங்கிறது பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அடிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பேட்ச் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் உங்களுக்கு டெய்லி பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம். அதை பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ டெய்லி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். என்னால் ட்ராவல் பண்ண முடியாது சார் சொல்லுங்க எடுத்துக்கலாம். சார் நான் 1 இயர் வரேன் சார், எனக்கு 1 இயருக்கு எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா சார்னா, நீங்கள் 1 இயர் வந்து ஆன்லைனில் கேட்டாலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். பட் நீங்கள் 1 இயர் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் ஆன்லைனில் உங்களுக்கு செட் ஆகாது, ஆஃப்லைன் வந்துருங்க. இதுலேயுமே உங்களுக்கு பிஒய்க்கு எல்லாமே ஒன்று தான் கண்ணா. உங்களுக்கு பேட்ச் நேமும் டைமிங் மட்டும் தான் மாறும். உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே நடத்த வேண்டியது நம்ம சைடோட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, நீங்கள் ஆஃப்லைன் வந்தீங்கன்னா சேலத்துக்கு வாங்க. ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். 1 இயர் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போங்க, ரிலாக்ஸ்டாக வந்து படிச்சுட்டு போங்க, ஒபீடியன்ஸாக வந்து படிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் வரணும்னு சொல்கிற ஸ்டூடெண்ட் வராதிங்க, நீங்கள் வீட்டிலே இருந்துக்கங்க. அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் ஒரு பேட்சுக்கு நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு 9080549820 நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபுல் டே அண்ட் ஈவினிங் கிளாஸுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கொஞ்சம் டீட்டெயில் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேக் டு த வீடியோ பார்க்கலாம். 2023 தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 137 இருந்துச்சு ஜென்ரல் கேட்டகரிக்கு குவாலிஃபை மார்க். அப்போ பாஸ் மார்க் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ குவாலிஃபிகேஷன் மார்க் ஃபார் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம்னா அது 107 மாறி இருக்குது. ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா? 93லேருந்து இந்த 107 வந்து லைட்டாக புஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்டட் ஜோன் EC2 மாடரேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேப்பர் வந்துச்சு. EC2 மாடரேட் தான், மாடரேட் கிடையாது. அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆனதில் இது நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வருஷம் நம்ம அதை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த இது நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரியணும்ல. பேப்பர் மாடரேட், ஏன் மாடரேட்னு தெரியாதவங்க நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ பேப்பர் வந்து மாடரேட்டாக இருக்கிறதுனால ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நடுவில் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான காரணத்தினால அது தமிழ்நாடு பொறுத்து இல்லை, பட் ஆல் இண்டியா லெவலில் சொல்கிறேன், ஆல் இண்டியா லெவலில் ஒரு புஷ் இருக்க தான் செய்யும். அதோட பேப்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும் இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வரதுனால நெக்ஸ்ட் இயர் குவாலிஃபிகேஷன் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் பேப்பர் மாடரேட்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர்னா இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 139லேருந்து 148க்குள்ள குவாலிஃபிகேஷன் மார்க் செட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்க மறுபடியும் 2020 போகிறாங்களான்னா எஸ், 2020 போகிறாங்க. ஈவன் மாடரேட்டாக இருந்தாலும் பேப்பர் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அப்பியர் ஆகிறதுனால இந்த காம்படிஷன் நிற்கும். அடுத்து ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, 2020 இருந்து நீட்டு வேறு, 2024 வர நீட்டு வேறு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுட்டு இருந்திருப்பாங்க, அதை வச்சு சொல்கிறேன். அப்போது ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 113 இருந்தது, இந்த வருஷம் அதே 113 120 குவாலிஃபிகேஷன் மார்க்காக வரப்போகுது. ஜஸ்ட் பாஸ் மார்க், இதை எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ராடில் கூட போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கான கவுன்சிலிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதுக்கும் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ராடில் கூட போய் படிக்கலாம். பட் ஆனால் இந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லெட்ஸ் ஹோப் என்ன மாதிரி மார்க் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சிட போகுது. இன்னும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். தமிழ்நாடு ஜோனில் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப் மார்க்காக இருக்க போகுது. பாஸ் மார்க் சொல்லியாச்சு, சேஃப் மார்க் சொன்னல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணலாமா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.